இந்த பையன் வந்து கல்லந்திரி, மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். 2 வாரமாக ஆச்சு அடிபட்டு. அந்த பையன் ஜிஹெச் இங்கே மதுரையில் கொண்டு போய் காமிச்சிருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இருக்குது, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. வெதர் நீங்கள் ஒரு 2 or 3 days வச்சுருங்க, நான் சொல்லும்போது என்கிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். புதன்கிழமை அவர் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணார். 3 நாள் அவர் வைக்க சொல்லிவிட்டு புதன்கிழமை வந்து கொடுத்தாரு. நேற்று நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோங்க. இங்கே ஜிஹெச்சில் என்ன பிரச்சனைனா, ஆடு மாடு கோழிகளுக்கு இருக்கிற மரியாதை தெருநாய்க்கு கிடையாதுங்க. அதான் நம்ம சிஸ்டம். எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. சரிங்க, உனக்கு வந்து நம்ம சார் வந்து அதை செக் பண்ணும்போதே ப்ரோன் உடஞ்சிருக்க தெரிஞ்சு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். நல்ல கிராக்குங்க. அவனுக்கு வந்து ஸ்பின்னிங் பண்ணணும். ஸோ 2 எலும்புக்குள்ளே வந்து பின் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா சுத்தமாக அந்த ஹீமோகுளோபின் எல்லாம் கம்மியாக இருக்குது. அதுக்கு பேர் டிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கான். 3 or 4 days நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஃபர்தராக நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இவனுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் சின்ன பையன் தானே, நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படியே விட்டாலாம் வாய்ப்பு கம்மி தான். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. நல்லாயிட்டேன்னா பரவாயில்ல, ஏன்னா பார்த்துக்க ஆள் இருக்குல்ல. ஸோ முயற்சி பண்ணுவோங்க. நன்றிங்க.